குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். மகா சிவராத்திரி 2024 ஆண்டு 8ஆம் தேதி, மார்ச் 8ஆம் தேதி, மாசி மாதம் 25ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா அபூர்வ யோகங்கள் உண்டாக போகிறது. அதாவது சிவயோகத்துடன் சர்வார்த்த சித்தி யோகம் போன்ற அபூர்வ யோகம் உருவாக போகிறது. இது மட்டுமன்றி அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பிரதோஷம், மகா சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து இந்துக்களை பொறுத்தவரை மகா சிவராத்திரி மிகவும் முக்கியமான பண்டிகையாக பார்க்கப்படுகிறது. அன்றைய தினம் அனைத்து சைவ கஷேத்திரங்களிலும் பக்தர்கள் கூட்டம் நிறைந்து இருக்கும். இந்த ஆண்டு மகா சிவராத்திரி 8ஆம் தேதி மார்ச் மாதம் கொண்டாடப்படுகிறது. இம்முறை மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பு பெற்றுள்ளது. மகா சிவராத்திரியில் பல மங்களகரமான யோகங்கள் உருவாகி விழாவின் சிறப்பை இரட்டிப்பாகின்றது. ஜோதி, அதாவது இந்த விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ஜோதிட சாஸ்திரப்படி இந்த ஆண்டு சிவராத்திரி நாளில், இந்த மகா சிவராத்திரி நாளில் வெள்ளிக்கிழமை வருவதால் இந்த சுக்கிர பிரதோஷமும் இணைந்து வருகிறது. இந்த சுக்கிர பிரதோஷம் விரதம் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த நேரத்தில் யாராவது தொழிலில் ஈடுபட்டால் அவர்களுக்கு வெற்றி, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு கிடைக்கும். இந்த அரிய இந்த நாளை சுமார் 300 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கின்றது. இதை யாரும் தவற விடாதீர்கள். சிவராத்திரியின் தனி சிறப்பை அதிகரிக்கக்கூடிய அரிய சேர்க்கைகள். மார்ச் 8ஆம் தேதி சர்வார்த்த சித்தியோகம் நிறைவேற உள்ளது. அன்றைய தினம் தியானம், மந்திரம் போன்ற சிறந்த சிவயோகமும் வரும் அப்படின்னு இந்த விஷயம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த மகா சிவராத்திரி நாள் முழுவதும் சிவயோகம் கொண்ட நாளாக இருக்கிறதுனால காலை 6:38 முதல் 10:41 வரையிலும் சிவயோக சூரிய உதயம் முதல் நள்ளிரவு 12:46 வரையிலும் ஏற்படுகின்றது. அதாவது பால்குண மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி அன்று வரும் மகா சிவராத்திரி சர்வார்த்த சித்தி யோகத்துடன் மிகவும் மங்களகரமான நாளாக மாறப்போகிறது. இன்று சிவயோகம் மற்றும் சிரவண நட்சத்திரத்துடன் சர்வார்த்த சித்தி யோகத்துடன் சிவ வழிபாடு நடைபெற உள்ளது. சித்தியோக காலம் மார்ச் 9ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இந்த அற்புதமான யோகங்களின் சேர்க்கையால் சிவராத்திரி நாளில் சிவபெருமானை வழிபட்ட பலன் 2 மடங்கு கிடைக்கும். சிவயோகம், சிவயோகனா என்ன? சிவயோக காலத்தில் இவர்களை வழிபடுவதன் மூலம் சிவபெருமானின் பூரண அருள் கிடைக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புள்ளது. சிவயோகம் அப்படின்றது. சித்தயோகம், சித்தயோகா அப்படின்னு சொன்னால் தடைகளை நீக்கும். விநாயகருக்குத்தான் அனைவரும் முதல் பூஜை செய்கிறார்கள். சித்தயோகம் என்பது தடைகளை நீக்கும் விநாயக பெருமானுடன் தொடர்புடையது. இந்த யோகத்தில் விநாயக பெருமானை வழிபட்டால் எந்த தடையுமின்றி மேற்கொள்ளும் அனைத்து வேலைகளிலும் வெற்றி கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் எந்த வேலையும் உங்களுக்கு செழிப்பை தரும். அடுத்தது சிரவண நட்சத்திரம். சிரவண நட்சத்திரம்னா என்ன? முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சிரவண நட்சத்திரம்னா திருவோணம் என்று பெயர். இந்த சிரவண நட்சத்திரத்தின் அதிபதி யார் அப்படின்னு சொன்னால் சனி பகவான். இந்த நட்சத்திரத்தில் எந்த வேலை செய்தாலும் சனி பகவானுடைய அருள் கிடைக்கும். அதே போல சனீஸ்வரர் சிவபெருமானின் பக்தர். சிவனின் அருளுடன் சனியின் குளிர்ச்சியான பார்வை உங்கள் மீது இருக்கும். அதனால் தான் இன்று பூஜையுடன் எந்த ஒரு புதிய வேலையையும் தொடங்குவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. அடுத்தது சுக்கிர பிரதோஷம். இன்று வெள்ளிக்கிழமை இல்லையா?
அப்ப சுக்கிர பிரதோஷத்துக்கும் சிவராத்திரியும் சேர்ந்து இந்த மகா சிவராத்திரி மற்றும் சுக்கிர பிரதோஷ விரதம் இரண்டும் ஒரே நாளில் வருகின்றது. அன்றைய தினம் சிவபெருமானை வழிபட்டால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும். விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதால் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். தொழில் வியாபாரம் கூடி வரும். இந்த நன்னாளில் பூஜை செய்வதால் குடும்பத்தில் செல்வம் பெருகும், திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதே போல உங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறும். அதனால இந்த மகா சிவராத்திரியும் பிரதோஷமும் சிரவண நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வருகின்ற இந்த நாளில் பிரதோஷ வழிபாடும் மகா சிவராத்திரி வழிபாடும் 300 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற இந்த அற்புதமான நாளை யாரும் தவற விடாதீர்கள். அன்றைய தினம் விரதமிருந்து சிவபெருமானுடைய நாமத்தை ஜபியுங்கள், மந்திரத்தை சொல்லுங்கள். நோய் நொடி உள்ளவர்கள் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் ஊர்வாருகமிவ வந்தனாத் மிருத்தியோர் மூக்ஷியமா அம்ருதாத். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மற்றவர்கள் உங்களுக்கு தெரிந்த சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஏன் நிறைய பேருக்கு எதுவுமே தெரியலனா கூட ஓம் சிவாய நம அதை சொல்லுங்க போதும். ஓம் நம சிவாய சிவாய நம இதை சொல்லிக்கொண்டு இருந்தால் அவர்களுக்கு எல்லா விதமான அருளும் கிடைக்கும். இந்த நாளை யாரும் தவற விடாதீர்கள். மறுநாளே உங்களுக்கு மசான கொள்ளை அப்படின்றது ஒன்று வரும். யாரெல்லாம் வேண்டுதல் வச்சிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் இதை செய்யலாம். இந்த 300 வருடத்திற்கு பிறகு வருகின்ற இந்த நன்னாளை யாரும் தவற விடாதீர்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.